அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வேத ஜோதிடர் சண்முக சுந்தர் திருப்பூரில் இருந்துங்க. இன்றைய ராசி பலன்கள். மேச ராசி பொறுத்த வரைக்கும் நல்ல நாள். அம்மா வழி உறவுகள், வீடு, வாகனம், படிப்பு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. அம்மா அப்பாவோட சப்போர்ட் இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள். லாபம் வரக்கூடிய நாள். குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் உங்களால் கருத்து வேறுபாடுகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். மிதுனம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ராசி அதிபதி நீச்சம் அப்படிங்கிறப்போ தேவையில்லாத மனக்குழப்பம், மென்டல் டிப்ரெஷன் அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. அதனால் ஓவர் திங்கிங் வேண்டாம், ரிலாக்ஸாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். கடகம் பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு நல்ல நாள். ராசி அதிபதி பரிவர்த்தனையில் ராசிக்கே வராரு. வேலை விஷயங்களில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு வேலை செய்வீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்ப்பீங்க. நல்ல நாள். சிம்மம் ராசி அதிபதி உச்சமாகி விரையாதிபதியோடு சேர்ந்துருக்கிறார். அதனால் செலவுகள், விரயங்கள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். தைரியமாக செயல்படுவீங்க. எவ்வளோ செலவு வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இன்றைக்கி இருப்பீங்க. கன்னி பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்படுற நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. மனைவி வழி உறவுகள், கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க மூலமாக நல்லது நடக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்குது. துலாம் பொறுத்த வரைக்கும் துலாத்துக்கு கொஞ்சம் கஷ்டமான நாள். ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. ரொம்ப மென்டல் டிப்ரெஷன் வர்றது, உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது அந்த மாதிரி இருக்குங்க. உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். விருச்சிகத்துக்கு நல்ல நாள். அப்பா வழி உறவுகள் மூலமாக நல்லது நடக்கும். அப்பா வழி உறவுகளுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ அவங்கள உடல் நலனில் அக்கறை செலுத்த சொல்ல வேண்டிய நாள் இன்றைய நாள். தனுசு பொறுத்த வரைக்கும் தனுசுக்குமே இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. எப்போது ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கு போனாரோ அப்போருந்தே அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மே 14 வரைக்கும், குரு பயிற்சி முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். மகரம் பொறுத்த வரைக்கும் நல்ல நாள். மகரத்துக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்க, ஃபினான்ஷியல் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், என்ன உதவிகள் கேட்டிருந்தாலும் அந்த உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். கும்பம் பொறுத்த வரைக்கும் இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன்ஸ் இருக்குங்க. ஒரு கிளாரிட்டி வராமல் தான் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். பொருளாதார சிரமங்கள் இருக்கும். பண விஷயத்துலேயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் சங்கடங்கள் வராமல் பார்த்துக்குங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. இளைய உடன்பிறப்புகள் மூலமாக, சிறு தூர பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். புகழ் வரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. தவறே பண்ணிங்கன்னா கூட இன்றைக்கி அதிகமாக திட்டு விழுகாதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல நாள். மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.